அவருக்கு நண்பர் இல்லைன்னா நண்பனா இருப்போம், அவருக்கு தம்பி இல்லைன்னா தம்பியா இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு. அதாவது எந்த மாதிரியான ஆட்கள் அவர் கூட இருக்காங்க, எந்த மாதிரியான ஆட்கள் அவரை ஆதரிக்காத பாருங்க. ஒரு கட்சி தலைவருடைய தாய் இறந்து விட்டா அவருக்கு பிறவங்க தாய் இறந்து வாடுறாரு, நாங்கெல்லாம் அவருக்கு தாயா இருப்போம்னு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா இறந்துட்டா இல்ல தமிழ்நாட்டு முழுக்க அப்பாலாம் அப்பா இருப்பான்னு சொல்லலாம். அவருக்கு குழந்தைகள் இல்லைன்னா கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க, அதனால நாங்கெல்லாம் ஒரு குழந்தையாருன்னு சொல்லலாம். அவர் மனைவி அவர் விட்டு போதுங்குது, அவர் மனைவி போனோடனே நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்றாங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஆட்கள்னு பாருங்க. அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். இப்போ வந்து அவங்க வைஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் முடங்கி உட்கார்ந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி எங்க தளபதியை கூட அவங்களால புடுங்க முடியாது. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. ஒரு பொண்ணுலாம் கமெண்ட் போட்டிருக்கு, ஆனா சீக்கிரம் டைவர்ஸ் கொடுனா நான் வந்து உன் கூட வாழ்றேங்குது. அண்ணான்னு சொல்லிட்டு உன் கூட வந்து நான் வாழ்றேன்னு சொல்லுதுன்னா இது எந்த மாதிரியான கேரக்டர்னு பாருங்க. இது சத்தியமா சொல்றேன், பெர்சனலா பேசக்கூடாது, தனி மனித வாழ்க்கையை பேசக்கூடாது 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 பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போனா அப்புறம் நான் என்ன மாதிரி ஒரு அயோக்கிய போய் யாரும் இருக்க முடியாது. இதை பார்த்துட்டு எப்படிங்க கடந்து போக முடியும்? நேத்துல இருந்து ரைட் அப் எழுதுறாங்க, நேத்துல இருந்து வீடியோ போறானுங்க, ஒருத்தெல்லாம் கார்ல உட்காந்து வீடியோ பேசுறான். இது முழுக்க முழுக்க திமுக சதிங்கடா. டேய் அது உங்க கட்சி தலைவரோட மனைவிடா, 25 வருஷம் வாழ்ந்துருக்குடா, காதலிச்சு திருமணம் பண்ண மனைவிடா, அது புகார் கொடுத்துருக்குது. இதுக்கு